எங்க ஐயாவை பத்தி பேசுறது ராஜா உங்களுக்கு அருகதை இருக்குதான். நான் ஏன் அதை பேசுறேன்னா, நீ பேசியெல்லாம் எங்க ஐயா நிர்மலா இறங்கிடுவாங்க. இந்த செல்லாரி நாயகர் வச்சுக்கலாமா பெரியார் பணியாயிரு கடமைப்பட்டு போவாங்க. ஏய், தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசை படிப்பாங்க படிக்க சொல்றாங்க ஐயா. எங்க ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் தந்தை பெரியார் என்றார். ஆணுக்கு பெண் சமமான உரிமை 50 விழுக்காடு, கல்வி வேலை வாய்ப்பு அனைத்திலும் சம உரிமை, சொத்து எல்லாவற்றிலும் அதாவது கேட்டது. இன்னைக்கு வரைக்கும் 33 விழுக்காடு பெண்களுக்கான உரிமைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உரிமைக்கு போராடுகிற போது தந்தை பெரியாரை கடத்தி விட்டு யாரும் இந்த நிலத்தை நிற்கல. காங்கிரஸ் கட்சி கூட அந்த போராட்டத்தில் நடக்கும்போது தந்தை பெரியார் படுத்தப்பட்டு தந்துச்சு. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. இந்த வசனம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, அது சீமானுக்கு ரொம்ப கச்சிதமாக இந்த காலகட்டங்களில் பொருந்து. இந்த சீமான் பெரியாரை ஏன் எதிர்க்கிறாருன்ற அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் பழைய கதை இருக்குது. மகாராஷ்டிராவிலேருந்து அதை நம்ம தொடங்கலாம். பெரியார் தான் முதல் சமூக சீர்திருத்த போராட்டம் பண்ணாரா? பெரியார் அப்படி என்ன செஞ்சார், எதை இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு பேசுகிற இந்த சீமானோட கதைக்கு ஒரு பழைய கதை இருக்குது. அந்த கதை மகாராஷ்டிராட்டிலேருந்து தொடங்குது. பெரியாருக்கு முன்னாடி யார் இந்த சமூக நீதியை பற்றி இதே பார்ப்பன சமூகத்திற்கு எதிராக எதிர்வினையாற்றினது யாருன்னா, இந்தியாவுடைய முதல் மகாத்மா, அவருக்கு பேர் ஜோதிராவ் புலே. மகாத்மா ஜோதிராவ் புலே அவர்கள் தான் மகாராஷ்டிராவில் 1800களில் பார்ப்பன சமூகத்துக்கு எதிராக, அவர்கள் கடைபிடித்த அந்த தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, கல்வி தடைக்கு எதிராக மிக அதிகமான போராட்டங்களை நடத்தியவர். பார்ப்பன பெண்கள் மொட்டையடித்து விதவையானால் மொட்டையடித்து உட்கார வைக்கிற அந்த சடங்கு முறையை எதிர்த்தவர். அதற்கு எதிரான போராட்டங்களை நடத்தினவர். இந்தியாவுடைய பெண் கல்விக்கு நவீன காலத்தில் வித்திட்ட முத்தான அந்த வித்தகர் பேர் மகாத்மா ஜோதிராவ் புலே. அவரை பற்றி நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போய் தேடினாலே கிடைக்கும். சாவித்திரிபாய் புலே, மகாத்மா புலே அவர்களோட மனைவி சாவித்திரிபாய் புலே அவர்கள் தான் இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியை. இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியையாக இருந்து பெண்களுக்கான தனி கல்விக்கூடம் தொடங்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களுக்குமே கல்வியை கொண்டு போய் சேர்த்த அந்த மிகப்பெரிய பணியை செஞ்சவர் மகாத்மா ஜோதிராவ் புலே. இந்திய எதிர்ப்பு போராட்டம் உண்மையில் தொடங்கினது சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதாவது 1947க்கு முன்னாடியே இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தமிழகத்தில் நடந்துருச்சு. பார்ப்பனிய சமூகத்துக்கு எதிரான போராட்டம் ராமானுஜர் காலத்து போராட்டம் இல்லை, நான் சொல்கிற ஜோதிராவ் காலத்திலிருந்து நடந்த போராட்டமே. சுதந்திர இந்தியாவில் நாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறப்பே கூட ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பது இரண்டாவது பட்சமாக, முதல் பட்சமாக இந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டிய நெருக்கடி இருந்தால், அப்போ எந்த அளவுக்கு இந்த கொடுமை இந்த சாதிய கொடுமை நடந்திருந்தால் மக்கள் அந்த முடிவெடுத்திருப்பாங்க. ஜோதிராவ் புலே கதையை இங்கே நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, மூட நம்பிக்கைகள் நிறைந்த அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜோதிராவ் புலே அவர்கள் தொடர்ச்சியாக சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைத்து மக்களுக்கும் கல்வி சேரணும்னு கல்விக்காக முன்னெடுத்து, அப்பா நீ சொன்ன மாதிரி அப்பா நீங்கள் படிங்கடா, அந்த கதைகளை நம்பாதீங்க, வேதங்களை நம்பாதீங்க, இவங்க பிரித்து வச்சிட்ருக்காங்க, இதெல்லாம் நம்பாதீங்க, நீங்கள் படித்து மேலே வாங்க முன்னேறுங்கன்னு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வந்தார். அவர் நல்லா படித்தவர், நல்ல விவரம் தெரிஞ்சவர், அப்படியே ஜோதிராவ் புலேவோட சேர்ந்து கல்வியை கற்றுக் கொடுத்தாரா? கிடையாது. அவர் வந்தது என்னன்னா, விநாயகர் சிலையை தூக்கிட்டு வந்தார். விநாயகர் சிலையை தூக்கிட்டு விநாயகர் சதுர்த்தி நாமெல்லாம் கடவுளை முன்னிறுத்தணும், மதத்தை பாராட்டணும். ஏண்டா ஓன் தலைமுறை எல்லாம் படித்து முடிச்சிருச்சே, இங்கே இப்போ தானே படித்து வராங்க, இவங்களுக்கு கல்வியின் மேம்பாடு மற்ற விஷயங்களை கொண்டு வராமல் ஏன்டா விநாயகர் சிலையை தூக்கிட்டு வரேன்னு உங்களுக்கு தோணலாம். இல்லை அன்னைக்கே கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் தான் பின்னாளில் மிகப்பெரிய தேசத் தலைவராக அறிவிக்கப்பட்ட, இல்லை நம்ம படித்த பாலகங்காதர திலகர். இன்றைக்கி நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தினாலே கலவரம்னு வச்சுக்கலாம். உடனே இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறா அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இல்லை, நான் வர்றேன், அந்த கதைக்கும் வர்றேன். இந்த விநாயகர் சதுர்த்தி உருவாக்கப்பட்ட உண்மையான நோக்கம் என்னென்னா, அந்த காலகட்டங்களில் சமூக நீதி போராட்டங்களை மழுங்கடிப்பதற்கு திட்டமிடப்பட்டு, ஏன்னா எப்பெல்லாம் சமூக நீதி போராட்டங்கள் நல்ல மேல் நிலையில் வருதோ அப்போ மக்கள் படிப்பறிவுக்கு வராங்க, மூட நம்பிக்கைகள் குறையுது, மதம் சார்ந்து தொழிலாக வைத்திருப்பவர்கள், நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம். அப்போ அவர்களை மீண்டும் மூட நம்பிக்கைக்குள்ளே தள்ளுவதற்கு, இல்லை வேலை வாய்ப்பு இல்லாமல் வெட்டியாக சுற்றுறவன் இவனெல்லாம் பிடிச்சி கேட்ச் பண்ணி
ஒரு 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 குட்டி ரவுடி கும்பலை உருவாக்குறதுங்கிறது எங்கே ஆரம்பிச்சுன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியோட அந்த கதையிலேருந்து தான் இது துவங்குது. அப்போ பாலகங்காதர திலகர் வந்து என்ன பண்ணுறாரு, மகாராஷ்டிராவில் வந்து இந்த போராட்டங்கள்லாம் வந்து போராடி பெண்கள் கல்வி, அனைத்து மக்களுக்கும் கல்வின்னு போயிட்டு இருந்த அந்த சமூக நீதி பாதையை நேராக எப்படி கொண்டு வந்த மாட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவாக மூளைக்கு வச்சு ஒரு கூட்டத்தை உருவாக்குறார். அதாவது கல்வியும் ஞானத்தையும் விட மூடத்தனமான பக்தியும் முரட்டுத்தனமும் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னாடி கேசவராவ் தாக்கரே, இந்த கேசவராவ் தாக்கரே, கேசவராவ் சீதாராம் தாக்கரேன்னு சொல்லுவாங்க. இந்த கேசவராவ் தாக்கரே வந்து என்ன பண்ணுறாரு, அவரும் வந்து ஆரம்பத்தில் வந்து பிராமணர் அல்லாத ஒரு சமூக எழுச்சி அப்படின்லாம் பேசிட்டு பின்னாடி அது இந்த பாலகங்காதர திலகம் அமைக்கிய ஒரு இந்துத்துவ குழுவோடு உருவாகி அந்த கேசவராவ் தாக்கரேவோட பையன் அவர் தான் பால் தாக்கரே. அந்த பால் தாக்கரே என்னானார், ஹமாரா மராட்டா, மராட்டியர்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்த்த அப்பாவி தமிழர்களையும் கூலி தொழிலாளர்களையும் தான் அடித்தாங்க. நல்லா பார்த்துங்க, இவங்க யாரையும் முதலாளிகளை போய் அடிச்சிடல, எந்த முதலாளிகளையும் போய் அடித்து விரட்டிடல, எந்த மிட்டாமரசுகளையும் விரட்டலை. இவர்களோடு ஒரு அடிதடி படையாக சிவசேனா ஒரு அடிதடி படையாக மட்டுமே உருவாகி பாபர் மசூதியை போய் இடித்தது தெரியும். அதாவது ஒரு நூற்றாண்டுகளில் ஒரு புரட்சியாக ஜோதிராவ் புலே அவர்கள் வந்து அந்த மாநிலத்தில் கல்வியை கற்பட்டு அங்கே அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் உருவாகிட்டு இருந்த அதே காலகட்டங்களில் இந்த பக்கம் விநாயகர் சதுர்த்தி, மதக்கலவரம், பாபர் மசூதி இடிப்புக்கு ஒரு வேர் போட்டு கொண்டு வந்தது இந்த பார்ப்பனிய கூட்டங்கள் தான். பார்ப்பனியத்தை வந்து சாதியாக சொல்லாமல் ஆதிக்கமாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது பெரியாரோ அண்ணாவோ வந்து சாதிங்கிறத தாண்டி அது ஒரு ஆதிக்கமாக குறிப்பிடுறாங்க. அதனால் இங்கே நம்ம பார்ப்பனியத்தை ஒரு ஆதிக்க சக்தியாக நம்ம வச்சுக்கலாம். சரி, மறுபடியும் இந்த பால் தாக்கரே கதைக்கிறோம். சிவசேனான்னா என்ன? அது சிவனோட படைகளா? நிச்சயமாக இல்லை. சிவசேனாவோட உண்மையான அர்த்தம் என்னென்னா மராட்டிய மன்னன் சிவாஜியுடைய படைகள் அப்படிங்கிறதான் அதோட ஒரு அர்த்தம். அதை வந்து சிவசேனாவை வச்சு கூட்டி ஊராக போய் அந்த அப்பாவி மக்கள் அடித்தாங்க. சரி, அப்பாவி மக்கள் அடித்து என்ன பண்ணாங்க, மறுபடியும் வந்து அப்படியே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எல்லா மராட்டியிலும் செல்வ செழிப்போடு மாறிட்டாங்கன்னா கிடையாது. இன்றைக்கி அம்பானி கையில் தான் ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா இருக்குது. இந்த சிவசேனாவை வந்து உருவாக்குனதோட நோக்கம் 2 விஷயம். ஒன்று, அந்த மாநிலத்தின் தனித்தன்மையை அளிக்கிறது, அது ஒரு மதவாத சக்தியாக மாற்றி எடுக்கிறது. இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள், பெரும் தொழில் முதலாளிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பம்பாய் ஒரு முற்போக்கு மாநிலமாக மாறி அதே நேரத்தில் இந்தியாவோட துறைமுக நகரமாகவும் இருந்ததுனால கல்கத்தாவில் கூட அடையாத வளர்ச்சி இங்கே அந்த காலகட்டங்களில் வந்ததுன்னா மிக முக்கியமாக வந்து இந்த முற்போக்கு சிந்தனை, கல்வி போன்ற பல்வேறு விஷயங்கள். அப்போ அங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நிறைய வந்து வளர்ந்து வந்த காலகட்டங்களில் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரொம்ப வலுவாக இருந்தது. ஏன்னா தொழிற்சங்கங்கள் வந்து அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இருந்த அந்த தொழிற்சங்கங்கள் மிக வலுவாக இருந்தப்போ அந்த தொழிற்சங்கங்களை பலவீனப்படுத்துவதற்கு இந்த முதலாளிகள் வந்து பால் தாக்கரே போன்றவர்களுக்கு வந்து மறைமுகமாக ஆதரவாக நேரடியாக ஆதரவு கொடுத்து இந்த தொழிற்சங்கங்களும் தொழிலாளர் உரிமையும் அடியோடு நசுக்கப்படுவதற்கு சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிக்கிறதுக்கு மிக எளிதாக வந்து இந்த பால் தாக்கரேவோட இந்த பிரச்சாரம் வந்து பயன்பட்டது. இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்ருக்கோம். ஹமாரா மராட்டான்னு சொன்னது சிவசேனாவாக மாறி இப்போ அது அப்படியே காற்றாக கரைஞ்சு இப்போ பாஜக வந்து நேரடியாக அரசியல் உட்காந்துருக்குங்க மகாராஷ்டிராவில். இதுதான் மாடல். அதாவது சீமான் பேசக்கூடிய மாடல் 100 வருஷ பழைய கதை. அந்த பழைய கதை மறுபடியும் இப்போ ரிப்பீட் ஆகுது. சரிங்க, அது என்ன இப்போ வந்து சீமான் வந்து நீங்கள் அப்போ ஒப்பிடுறீங்க, இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் சார்ந்து போராடலையா அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறேன். நாம் தமிழர் அமைப்பை முதல்ல உருவாக்குனது சீபா ஆதித்தனார் அவர்கள். ஏறத்தாழ அந்த கேசவராவ் தாக்கரே காலகட்டங்களில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் 1940களிலேயே 47, 50களிலேயே வந்து சீபா ஆதித்தனார் வந்து நாம் தமிழர் தொடங்கினார். மாப்போசி அவர்கள் வந்து தமிழரசு கழகம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இவங்க 2 பேருமே வந்து தேர்தலில், குறிப்பாக சீபா ஆதித்தனார் வந்து திருச்செந்தூரில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார். அப்போ காங்கிரஸுக்கு எதிராக முதலாக இந்தியாவிலே வந்து ஒரு மாநில கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைச்ச அந்த காலகட்டத்தில் திமுகவோட ஆதரவோட சீபா ஆதித்தனார் அவர்கள் வந்து முதல் முறையாக சட்டசபைக்கு போய் அங்கே வந்து
சபாநாயகராகவும் மாறுறாரு. அதற்கு பிறகு கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டராகவும் மாறி வெளியே வர்றாரு. அதற்கு பிறகு அதிமுக உருவானனே அதிமுகவோட பின்னாடி 2 முறை அவர் போட்டியிட்டும் 2 முறையும் தோல்வியை சந்திச்சார். இதுதான் வரலாறு. அப்போ இந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க சொல்கிறாங்க. நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா திராவிட இயக்கங்களோட முதல் பிரச்சாரமே எங்கே துவங்குதுன்னா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இதுதான் அடிப்படை தத்துவமாகவே பேசப்பட்ட விஷயம். தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறா அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துல தான் இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சாதிய தேசியமா இல்லது அதிகார தேசியம், அதிகாரத்தை பாதுகாக்கக்கூடிய தேசியமா அப்படிங்கிறது தான் இந்த மணியரசன், இந்த சீமான், இதுக்கு நான் சொன்னேன்ல இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு முன்னாடியும் சீமான்கள் வந்திருக்காங்க, இதுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி கூட்டங்கள் வருவாங்க. இவர்கள் நோக்கம் தன்னை முன்னிறுத்தி கொள்வதை தாண்டி வேற பெரிய நோக்கங்கள் இவர்கள்கிட்ட அரசியல் ரீதியாக இல்லை. ஏன் அப்படின்னா பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் தூக்கி பிடிச்ச விஷயங்களில் முதல் விஷயம் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதே மாதிரி சமஸ்கிருதத்திற்கு நேர் எதிராக தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழை தூக்கி பிடித்தார்கள். இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினார்கள். மாப்போ சிவஞானம் அந்த போராட்டத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறத அன்றைய காலகட்டங்களில் காங்கிரஸ் ஏற்றுக்கல. எப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போ தான் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றமே செய்யப்பட்டது. பெரியார் அப்படி என்ன பெருசாக கிழிச்சாரு பெண்கள் விஷயத்தில், இவர் தப்பாக பேசினாருன்னெலாம் சீமான் சொன்னார். அவருக்கு தெரியாமல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, இன்னும் சொல்லப்போனால் அவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர். அவர் சட்டசபையில் தேவதாசி முறை ஒழிப்பு கொண்டு வருவதற்கு மிக முக்கிய பின்புலமாக காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் தான். இந்த பெரியார் என்கின்ற அந்த பட்டத்தை வழங்கியவர்களே பெண்கள் தான். அவர் வச்சுக்கல பெரியார் அப்படின்னு அவர் வச்சுக்கல. இன்றைக்கி நீங்கள் வச்சுக்கிற மாதிரி செந்தமிழன் சீமான், அந்த சீமான், இந்த சீமான்னு நீங்கள் பட்டத்தை வச்சுக்கிட்ட மாதிரி அவங்க வைக்கல. பெரியாருக்கு பட்டத்தை பெண்கள் கூட்டி அவங்க மாநாடு போட்டு அதை கொடுத்தாங்க. மொழி சீர்திருத்தத்தில் பெரியார் செஞ்சது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இன்றைக்கி நீங்கள் தமிழில் படிக்கக்கூடிய நாளிலிருந்து பல்வேறு விஷயங்கள் எல்லாமே அந்த மொழி சீர்திருத்தத்தின் வழிகாட்டியாக பெரியார் இருந்திருக்கார். இந்த சீமான் யார்? இந்த சீமானோட ரோல் எங்கேருந்து உருவாச்சு? பெரியார் திராவிட கழகங்களின் குறிப்பாக பெரியாரை பின்பற்றக்கூடிய ஈழத்தை ஆதரித்து பெரும் போராட்டங்கள் நடத்தி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஜெயிலுக்கு போனது, ஈழத்தை ஆதரித்ததற்காக ஒரு முறை ஆட்சியிலே இழந்து திராவிட இயக்கங்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ன? சீமானுக்கு மேடை போட்டு கொடுத்தது. சீமானை சினிமாவிலிருந்து மார்க்கெட் இல்லாதப்ப அங்கிட்டு ஓரமானல்ற தம்பின்னு சொல்லாமல் கூப்பிட்டு மேடை போட்டு பேச வச்சது. அது ஒன்று தான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அதை விட மிகப்பெரிய தப்பு இந்த சீமானுக்கு ஈழத்துக்கோட திசையை காட்டினது. ஒருவேளை இந்த பெரியார் ஆதரவாளர்கள் மட்டும் ஈழத்தோட இந்த ஈழ விஷயத்தில் சீமானை இன்க்ளூட் பண்ணலைன்னா அந்த திசையில் கூட இந்த சீமான் போயிருக்க மாட்டான். இந்நேரம் வேறு எங்கேயாவது அர்ஜுன் சம்பத் மாதிரி போயிருப்போம். ஒரிஜினலாக அர்ஜுன் சம்பத், ஒரு அர்ஜுன் சம்பத்தை சீமான அடையாளம் காட்டினதான் பெரியார் திராவிட கழகம் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இந்த நயவஞ்சகம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான விளக்கம் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப காலமாகவே அந்த சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை சீமான் போனதற்கு பிறகு தான் இந்திய உளவுப்படையோ அல்லது அந்த அமைப்புகளோ எக்ஸாக்டாக அந்த பிரபாகரன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தெரிந்து கொண்டு தாக்குதல் நடத்தினார்களா அப்படிங்கிற அந்த சந்தேகம் கூட ரொம்ப காலமாக என்னை போன்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 2009 விடுதலை புலிகள் அந்த போர் முடிவு பெற்ற பிறகு விடுதலை புலி இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்த நேரத்தில் பிரபாகரன் படத்தையும் நேரடியாக பிரபாகரனோட கொடியும் பயன்படுத்தி அந்த புலியை போட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் செய்வதற்கு மற்ற தலைவர்களுக்கு அனுமதி கிடைக்காத பட்சத்தில் இவருக்கு எப்படி அனுமதி கிடைச்சது அப்படிங்கிறதுலேருந்து தான் அந்த சந்தேகம் எங்களுக்கு தோன்றுச்சு. இன்னொரு விஷயம், ஆமக்கறி வடக்கறி 50,000 பேர் போட்டில் போனது, இந்த மாதிரி நிறைய கதைகள் பேசுனதுலேயும் இருந்தது. பொதுவாக இந்த தமிழகத்தில் இந்த நடக்கக்கூடிய இந்த ஊழல் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கோபமாக இருந்த இளைஞர்களுக்கு சீமானுடைய பேச்சு பிடிச்சிருந்தது. ஆரம்ப கட்டத்தில் அதை ஒரு எக்ஸ்கியூசிவாக பார்த்தாங்க. ஆனால் இதில் இன்னொரு பெரிய சிக்கலாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, ஈழப் போராட்டம் ஆயுத போராட்டம் முடிவு பெற்ற பின்னாடி ஈழத்தில் ஆயுத போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு புறம் ஐநா சபை போர்க்குற்ற விசாரணை நடத்தணும், ராஜபக்சே மீது விசாரணை நடத்தணும், இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட
அரசியல் ரீதியான தீர்வுகளை தமிழ்நாட்டிலிருந்து யாரும் முன்னெடுக்காதவாறு பார்த்துக்கிறதுக்காக சீமான் வந்து பயன்பட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்குது. கூடாது அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லாமே வந்து தீர்மானமாக போட்டிருக்காங்க. அப்போ ஒரு போரில் தோற்றுவிட்ட அந்த நம்ம ஈழத்தமிழ் மக்களுக்கு வந்து தேவையான அரசியல் ரீதியான உதவிகள், பொருளாதார உதவிகள், அவர்களது மறுவாழ்வு திட்டங்கள் போன்ற விஷயங்களை தமிழகத்திலிருந்து முன்னெடுப்பதற்கு தடை விதிக்கின்ற நோக்கத்தில் அவன் துரோகி, இவன் வந்து ராஜபக்சேவோட கை குலுக்கிட்டான், இவன் வந்து அரசியல்வாதியோட பேசிட்டான், ஆக இலங்கை அரசியல்வாதிகளோடு யாராவது ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பேசினாலே அவர்களுக்கு துரோக முத்திரை வந்து குத்துற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதுனால அந்த ஈழத்தமிழர்கள், போரினால் பாதிக்கப்பட்ட அந்த ஈழத்தமிழர்களுக்கு ஆனால் மறுவாழ்வு விஷயத்தை வந்து முற்றிலுமாக தமிழகத்திலிருந்து ஒதுக்கி வைக்க அல்லது இந்திய அரசாங்கம் முழுக்க அந்த இலங்கை அரசாங்கம் எல்லா முடிவுகளையும் தன் இஷ்டப்படி எடுப்பதற்கு சாதகமாக இந்த சீமான் நடந்து கொண்டாரோ, அதற்காக இந்த நாம் தமிழர் என்ற பெயரில் இயக்கம் வந்து திரும்பி எடுத்தாங்களோ அப்படின்னு. ஏன்னா 50 வருஷம் பழைய குப்பை இந்த நாம் தமிழர் அமைப்புன்றது 50 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. எப்போ வந்து ஆதித்தனார் வந்து திமுக விட்டு வெளியே வந்து 2 தேர்தலில் தோற்றாரோ அன்னைக்கே அது ஒரு மூலையான ஒரு குப்பைக்கு போயிடுச்சு. அதை மறுபடியும் கிளறி வந்து இங்கே கொண்டு வந்து விடுதலை புலிகள், அதாவது அந்த 2009 காலகட்டங்களில் ஈழப் போராட்டம் முடிந்ததற்கு பின்னாடி இதை தூக்கிட்டு வர்றாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், ஒரு முறை திமுக, அதாவது ஈழப் போராட்டத்திற்கு மிகப்பெரிய விலையை தமிழகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அமைப்புகளில் ஒரு முறை நேரடியாக ஆட்சியை திமுக இழந்தது. இன்னொரு முறை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பழிய சுமந்தாங்க. கூடுதலாக கேள்வியே கேட்காம பலரும் சிறைச்சாலை சித்திரவாதைகளை வந்து அனுபவிச்சாங்க. சிறையில் வருஷ கணக்கில் இருந்தாங்க. அதற்கு பிறகு தான் ஒவ்வொருத்தராக வெளியே வந்தாங்க. இப்படியெல்லாம் எந்த கொடுமைகளையும் எந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தையும் சந்திக்காத சீமான் ஈழ விடுதலை புலிகள் போராட்டம் தோற்றதற்கு பிறகு இந்த மாதிரி வந்து நாம் தமிழர் குப்பையை தோண்டி எடுக்கிறாரு. அந்த கட்சி எப்படி ஒரு கைக்கு வந்துச்சுன்ற அந்த கேள்விக்குள்ளேயே இதுக்கான பதில் இருக்கு. அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி மகாராஷ்டிராவில் ஒரு சமத்துவ சமூகத்தை நோக்கி ஜோதிராவ் புலேவும் சாவித்திரிபாய் புலே அவர்களும் வந்து நகட்டிட்டு போன அந்த சமூகத்தை ஒரு இன்றைக்கி வந்து மகாராஷ்டிரா வந்து ஒரு மத கலவர மையமாக, ஒரு தாதாயிச மையமாக, பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு அது பொருளாதார நகரமாக இருக்கோ அதே அளவுக்கு தாதாயிசத்துக்கும் மத கலவரத்துக்கும் மையமாக மாறியிருக்கோ, அப்படி ஒரு சூழலை இந்த தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு இந்த சீமான் வந்து முன்னெடுக்கிறாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இருக்குது. தந்தை பெரியாரை பற்றி இவர்கள் வந்து நேரடியாக வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, 3 விஷயங்களில் வந்து பெரியார் நேரடியாக இந்த பார்ப்பன ஆதிக்கத்தோடு சண்டையிடுறார். ஒன்று, இந்த நான் சொன்னேன்ல பாலகங்காதர் திலகர் அந்த கையில் எடுத்த அந்த விநாயகர் சதுர்த்தி, இங்கே வந்து பெரியார் விநாயகர் சிலையை உடைச்சி தான் அவரோட அரசியலில் மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணார். 2வது, அவர்கள் முன்னெடுத்த ராமர் அரசியல் தமிழ்நாட்டில் சுத்தமாக ஈடுபடலை. 1956 கக்கன் உங்களுக்கு தெரியும், எளிமையானவர், அவர் அந்த அமைச்சராக இருக்கிற காலகட்டங்களில் ராமருக்கு எதிராக சென்னை மெரினாவில் மிகப்பெரிய கூட்டம் நடத்தி இந்த ராமர் அரசியலிருந்தும் தமிழகத்தை மீட்டவர் பெரியார் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். 2G ஸ்பெக்ட்ரம் ராஜாவிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன 2G ஸ்பெக்ட்ரம் ராஜாவுக்கும் நீங்கள் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். சமூக நீதி எங்கே உருவாச்சுன்ற சமூக நீதி பேசுகிறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நாங்கள் ஊழல் ஒழிப்பு, நாங்கள் நேர்மையானவர்கள், நாங்கள் எல்லாமே சரியாக தான் இருப்போம் அப்படின்னு காட்டிக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அந்த ஆதிக்க கூட்டம் 2G ஸ்பெக்ட்ரம் நடந்தப்போ அத்தனை மீடியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மீடியாவிலும் நூற்றுக்கணக்கான மணி நேரங்கள் விவாதம் நடந்தது. ஆயிரக்கணக்கான தலையங்கங்கள் எழுதப்பட்டது இந்தியா முழுக்க இருக்க பத்திரிகைகளில். அதானியோட ஊழல் அப்பட்டமாக தெரியுது. இந்தியாவுடைய, அதாவது பேங்க்கில் இருக்க காசு நம்ம பையில் இருக்க காசு மாதிரி அந்த பேங்க்கோட பணத்தை டைரெக்டாக தூக்கி கொடுத்து 16 லட்சம் கோடி ரூபாய் வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. வரி தள்ளுபடி நாளுக்கு நாள் போடுறாங்க. இங்கே சிறு குறு நிறுவனங்களை அடிக்கிற அந்த ஜிஎஸ்டி இந்த விஷயங்கள்லாம் தொழிலை அழிக்கிறாங்க. இப்படியான பிரச்சாரங்கள் அன்னைக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இந்தியாவே அழியுது. அன்னைக்கு விட இன்னைக்கு ரூபாய் மதிப்பு எவ்வளோ கீழே வந்திருக்கு. இன்னைக்கு இவர்கள் ஏன் பேசலை, ஏன் பேச தயங்குறாங்க? அப்போ இவர்களுக்கு ஊழல் பிரச்சனையா இல்லை அது யார் செய்கிறாங்கன்றது பிரச்சனையா? பெரியார் என்னங்க செஞ்சார்? கடைசி அதை மட்டும் சொல்லி முடிச்சினேன். சீமான், உன் பேருக்கு பின்னாடி உன் சாதியை போட்டு இந்த தமிழ்நாட்டில் நீ அரசியலே பண்ண முடியாது. தன் பேருக்கு பின்னாடி சாதியை போட்டு அரசியல் பண்ண யாரும் தமிழ்நாட்டு அரசியலில் களத்திலேயே இன்றைக்கி எல்லாம் போயிட்டாங்க. அதுதான் பெரியார் செஞ்சது.